ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் சார். வணக்கம். 12வது நாள் படையப்பா தொடர்ந்து ஓடுது, நல்லா வசூல் ஆகிடுது. நேற்று நைட்டு கூட எங்கள் ஃபேமிலியே போச்சு, பயங்கர கிராண்டாக பண்ணி படம் பார்த்துட்டு வந்தாங்க. மிட் நைட்டு 12:15 போட்டு 3:30 மணிக்கு தான் விட்டுருக்காங்க. இது வரைக்கும் எவ்வளோ சார் வசூல் ஆகிருக்கோம்? இன்னும் சார், தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா முதல் வாரமே கிட்டத்தட்ட வந்து 540 ஸ்க்ரீன்ஸ் போட்டிருந்தாங்க சார். அதாவது முதல் நாள் ரிலீஸ் ஆன டிசம்பர் 12 அன்று முதல் நாள் மட்டும் அந்த முதல் 3 நாட்கள்லேயே கிட்டத்தட்ட 550 ஸ்க்ரீன்ஸுக்கு மேலே தமிழ்நாட்டில் இந்த படம் வந்து போட்டுட்டாங்க. இந்த படம் தான் வந்து இது வரைக்கும் ரீரிலீஸ் வரலாற்றிலேயே அதிக ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆன முதல் தமிழ் படம். அதாவது 500 ஸ்க்ரீன்ஸை தாண்டி ரிலீஸ் ஆன முதல் தமிழ் படமே படையப்பா தான். நான் சொல்கிறது வந்து ரீரிலீஸோட ஹிஸ்ட்ரியில். ஸோ இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முதல் வீக்கெண்டும் நல்லா போச்சு, 2வது வீக்கெண்டும் நல்லா போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2வது வீக்கெண்ட் முடிஞ்சு 2வது வீக்கெண்டோட வீக் டேஸே வந்துருச்சு. 2வது வீக் டேஸோட எண்டுக்கே வந்துட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட பெருசாக படம் இல்லை, எந்த படங்களும் அந்தளவுக்கு இல்லை. ஸோ அப்படிங்கும்போது 3வது வாரமும் இந்த படம் வந்து கண்டினியூ ஆகும் நிறைய திரையரங்கில். இப்போ கூட பாருங்க, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 200 திரையரங்கு 250 திரையரங்கு மேலே இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது படையப்பா. ஏன்னா ஒரு ரீரிலீஸ் படம் வந்து 2வது வாரம்லாம் இவ்வளோ ஸ்க்ரீனில் ஓடுறது வந்து அபூர்வமான ஒரு விஷயம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த திரைப்படம் வந்து 2வது வாரம் கூட 250 ஸ்க்ரீன்ஸ் மேலே இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் நான் சொல்கிறது, இன்னும் சொல்லப்போனால் ஓவர்சீஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா 11வது நாள் 10வது நாள் கூட வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிருக்கு. எங்கள் பெக்ரீனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க படையப்பா திரைப்படத்தோட ரீரிலீஸோட வரலாற்றில். நான் சொல்கிறது தமிழ்நாடு இல்லைங்க, பெக்ரீனில் கூட வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. 11வது நாள் கூட அந்த அளவுக்கு க்ரௌடு, அந்த அளவுக்கு ஒரு மாசான ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. ஒரு தமிழ் சினிமா உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள்லாம் வந்து எத்தனை முறை பார்த்தாலும் வந்து பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது எப்போ எத்தனை வாட்டி ரீலீஸ் பண்ணாலும் பண்ணிகிட்டே இருக்கலாம்ப்பா, எத்தனை வாட்டி ரிலீஸ் பண்ணாலும் இந்த படத்துக்கு ஒரு சின்ன லாபம் கிடச்சிட்டே இருப்பான்னு. ஏன்னா இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோட பாஷா திரைப்படம் உங்களுக்கு தெரிவிக்கிறேன், அது யாராலும் எந்தெந்த ஏரியாவில் எடுத்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க சார். திடீர்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு 2 தேட்டருக்கு பிரிண்ட் வாங்குவாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு 2 பிரிண்ட் வாங்குவாங்க. ஸோ ஏன்னா அந்த படம் போட்டால் எப்போ போட்டாலும் வந்து நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும், ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட் நமக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு தான் சார். அந்த அடிப்படையை தான் இந்த மாதிரி படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படங்களுக்குமே அது அமைஞ்சிடாது. ஒரு சில நடிகர்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து அபூர்வமாக இருக்கும். இது எத்தனை முறை ரிலீஸ் பண்ணாலும் பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. ஏன்னா அஜித்தோட பில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வந்து 6-7 வாட்டி ரீலீஸ் பண்ணிட்டாங்க இது வரைக்கும். அதே மாதிரி ரஜினியோட பாஷா திரைப்படம் பார்த்தீங்கன்னா எனக்கு 10-15 வாட்டி மேலே ரீலீஸ் பண்ணிட்டாங்க அந்த படத்தை. இன்னமும் பாருங்க, இன்னும் 2-3 வருஷம் திரும்ப இன்னொரு வருஷத்தில் ரிலீஸ் ஆகும் பாஷா திரைப்படம். இப்போ படையப்பாவே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்னும் பாருங்க, இன்னும் அடிக்கடி பாருங்க இந்த படத்தையே பாருங்க 2-3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அடிக்கடி அந்தந்த அங்கங்கே ஒரு ஊரில் 2 தேட்டர் 3 தேட்டர் போட்டுகிட்டே இருப்பாங்க. பட் கண்டினியூவாக ஓடிட்டே இருக்கும் இந்த திரைப்படம் படையப்பா. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ரீலீஸ் சக்கரவர்த்தின்னு சொல்லலாம். படையப்பா வந்து ஒரு ரீலீஸில் சக்கரவர்த்தியாக திகழ்ந்த படம் தான் இந்த படையப்பா திரைப்படம். ப்ரெஸ்ஸுக்குன்னு முதலே போடுவாங்க சார், எப்போவுமே படம் வரதுக்கு முன்னாடி 2வது நாள் முன்னாலே போடுவாங்க. ஆனால் இந்த படம் வந்து நல்லா ஓடி 10வது நாள் நேற்று ப்ரெஷ் ஷோ போட்டிருக்காங்க எல்லாரும். ஆனால் அதையும் வந்து எல்லாரும் வந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க சார். பெரும்பாலும் அன்றைக்கி இருந்த ப்ரைஸ், இப்போ இருக்கிற பசங்கள்லாம் வந்து ப்ரெஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் யாருன்னு இங்கே இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சார். அந்த காலத்தில் வந்து ஒரு ஜோன்லா பையன் மாட்டிட்டு ஒரு நோட்ஸ் எடுத்து எழுதிக்கிட்டு தெருவா சுற்றுவாங்க சார். ஒரு செய்தி கிடைக்காத என்ன செய்தி கிடைக்கும், அரசியல் செய்தி, சினிமா செய்திகள் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோ வாசலில் எத்தனை ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் உட்காந்துருக்காங்க தெரியல உங்களுக்கு. எத்தனை பேர் என்ன படம் பூஜை போடுறது, எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ இது பண்ண எழுதி எத்தனை வந்து அவங்க நியூஸில் வந்து ப்ரெஸ் கொடுப்பாங்க. அவங்க தான் உண்மையான ப்ரெஸ் ரிப்போர்ட்டர், சரிங்களா. இங்கே என்ன பண்ணலாம் அவன் ப்ரெஸ் ரிப்போர்ட் போட்டுக்கிறான், சரி, அவனுக்கு தனிப்பட்ட விஷயம், நம்ம அதெல்லாம் எதுவும் கேர் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ இந்த திரைப்படம் வந்து ப்ரெஸ்ஸுக்குன்னு தனியாக போடும்போது என்ன ஆகுனா, ஊர் உலகமே பார்க்குது, எங்கள் ப்ரெஸ்ஸுக்கு ஒரு ஷோ போட மாட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க நிச்சயமாக. ஸோ அதனால தான் வந்து இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, இந்த படத்தை வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட்டுக்கு தனியாக ஒரு ஷோ போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த படத்தை பார்த்து இப்போவும் என்ஜாய் பண்ணுறாங்க சார். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சார், உங்களுக்கு முதல் சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிட்டே இருக்கும். ஸோ ரஜினியோட இதுவாக இருக்கட்டும், ரம்யா கிருஷ்ணோட ரோலாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வரைக்குமே உங்களுக்கு படம் வந்து ஏடா முடிச்சிங்க அப்படின்ற மாதிரி தோண வைக்கும். நமக்கு அடப்பாங்களா, ஏடா படத்தை முடிச்சிங்க, இன்னும் கொண்டா போடுங்கடா அப்படின்ற மாதிரி தோண வைக்கும். ஒரு சில படங்கள் தான் வந்து இந்த மாதிரி தோண வைக்கும். ஒரு சில படங்கள் எப்படா நீங்கள் முடிப்பீங்க சாமி அப்படின்ற மாதிரி ஆகிடும். உங்களுக்கு தெரியும், இந்த 3 மணி நேரம் படங்கள்லாம் லட்சணமே அப்படி தான். எப்பா சாமி எப்படா இன்ட்ரோல் வரும்னு நம்ம டைமை பார்த்துட்டே இருப்போம். மணி 12 மணி படம் போட்டாங்க, 1:30 மணி ஆகுது, நம்ம இன்ட்ரோல் நம்ம உட்காந்துருப்போம். ஸோ அந்த மாதிரி லட்சணத்தில் வந்து இருக்கிற விஷயங்கள் மத்தியில் இந்த படம் ஏன் முடிச்சிங்கன்னு ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டமே படம் அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கக்கூடிய படம். ஸோ அதனால தான் வந்து இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்து ரீலீஸ் படத்தெல்லாம் ப்ரெஷ் ஷோ போட்டாங்கன்னா
அது உண்மையிலேயே வந்து ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து இன்னமும் அந்த படத்து மேல மதிப்பு மரியாதை ரசிக்கும் தன்மை எல்லாமே இன்னமும் வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். அது நேற்று கூட ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க, ரம்யா கிருஷ்ணா போய் சமீபத்தை கூட ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வந்து ஏன் முதல் நாள் ஏன்னா படையப்பா படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்க சொன்னாங்க நான் சென்னை விட்டு ஓடிட்டாங்க, ரஜினி ரசிகர்கள் என்ன பண்ற போறாங்கன்னு நான் பயந்தே ஓடிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சில நாட்கள் கழிச்சு தான் சென்னையே திரும்பி வந்தேன் அப்படின்னாங்க. உங்களுக்கு தெரியல, ஏன்னா வந்து எதாச்சும் கேள்விப்பட்ட படையப்பா படம் ரிலீஸ் ஆகும்போது சில பேர் ஸ்க்ரீனை கிழிச்சாங்களாம், என்ன எடுத்து தூக்கி ரம்யா கிருஷ்ணன் மூஞ்சி பிள்ளை அடிச்சாங்களாம் ஸ்க்ரீனில், தலைவரியா திட்டணி அப்படின்ற மாதிரி பண்ணும்போது ஊருக்குள்ள இருக்கிறதுக்கே பயந்தாங்க அவங்க. நான் சென்னையை விட்டே நான் போயிட்டேன், ரொம்ப நாள் நான் வரவே இல்லை சென்னை பக்கமே, நான் திரும்பி வந்து கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் தான் வந்தேன். ஆனால் பாருங்க இன்னைக்கு வந்து ரம்யா கிருஷ்ணனே வந்து ஓப்பனாக வந்து ரசிக்கிறாங்க உட்காந்து. ஸோ அன்னைக்கு இருந்த வெறி கொண்ட இது வேற, அவனுங்களாம் மெச்சூரிட்டி ஆகிட்டு இருப்பாங்க. இப்போ அதுக்கு வந்து சின்ன பசங்களாக இருந்திருப்பாங்க, இல்லைன்னா வந்து அந்த ஸ்டேஜ் மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு வளர்ந்த ஸ்டேஜில் இருந்திருப்பாங்க. அதனால வந்து வெறி கொண்டு ரசிக்கலாம் இருந்திருப்பாங்க. என் தலைவர் அடி திட்டுற, என் தலைவர்கிட்ட நீ கால் தூக்கி போடுற அப்படின்னு மாதிரி திட்டிருப்பாங்க, இது பண்ணுவாங்க. அதனால வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அவங்க மெச்சூரிட்டி ஆனதுனால சரி இன்னைக்கு வந்து தில்லா பார்க்குறாங்க. அது கூட பாருங்க முதல் நாள் போக முடியல அவங்களால, அப்போ பாருங்க 12ஆம் நாள் போய் படம் பார்க்குறாங்க அவங்க. ஸோ அந்த முதல் நாள் போனால் அவங்க ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, இன்னும் மாலை மரியாதை கொடுத்தாட நல்லா தூக்கி தான் விட்டுருக்கு போகிறாங்க, அது வேற விஷயம். அன்னைக்கு இருந்து முதல் காட்சிகள் பார்த்த ரசிகர்கள் அந்த அளவுக்கு வெறி கொண்டு இருந்தாங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. அவங்களும் பாரு இப்பவும் பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க அந்த படத்தை. ஸோ அதாங்க ஒரு சில படங்கள்லாம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து அழைக்கவும் முடியாது அசைக்கவும் முடியாது, அதில் ஒரு படம் தான் இந்த படையப்பா. இப்போ கரண்ட்டாக வசூல் எவ்வளோ ஆயிருக்கு உங்களுக்கு எல்லா விஷயம் சார்? எனக்கு தமிழ்நாடு மட்டும் டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க சார். தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 16 கோடி 17 கோடி வசூலாயிருக்குன்னு நாங்கள் நேற்று வரைக்கும் அதாவது 20 கோடிக்கு சொல்றாங்க. அதான் எனக்கு தெரிஞ்சது 16லேருந்து ஒரு 17 கோடின்னாங்க. அதுக்கப்புறம் சண்டே வசூல் தெரியாது, சண்டே வசூல் சேர்த்து எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட 20 கோடிக்கு மேலே வந்திருக்கும். படம் வராமல இருக்கிறது கண்டிப்பாக 20 கோடிக்கு மேலே வந்திருக்கும் தமிழ்நாட்டில் மட்டும். ஸோ இது வந்து ரீலீஸ் படங்களுடைய வரலாற்றில் வந்து இதுதான் அதிக படம். நிறைய பேர் சொல்லுவாங்க கில்லி வசூல் கில்லி அந்த ஸ்கேமை பற்றிலாம் நான் பேச மாட்டேன் சரிங்களா. நேர்மையாக வசூலானதை பற்றி தான் நம்ம பேசுவோம். இவங்க சும்மா வந்து நீ கில்லி ஸ்கேம் காட்டி 100 கோடியோட கணக்காட்டி உங்களை அவன் வேணாம்னா நான் ஸ்கேம் பண்ண வசூலை பற்றிலாம் நான் கணக்கு சொல்ல மாட்டேன். நான் என்னைக்குமே இந்த மாதிரி பொய் வசூல்களையோ பொய்யான விஷயங்களையும் நான் சொல்ல மாட்டேன். படையப்போ வசூலாக இருக்குது அவ்வளோதான். ஆட்ட காசு 2 கோடி ரூபா பண்ணியிருக்கு தமிழ்நாடு. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். இந்த தேட்டருக்கு டிக்கெட்டை புக் பண்ணிட்டு ஆளுங்களே வராமல் தேட்டரை ஃபில் பண்ணுற இந்த ஸ்கேம் விஷயத்தில் நான் வந்து கலெக்ஷன் டீட்டெயிலாக நான் போட மாட்டேன். அந்த வகையில் பார்க்கும்போது படையப்பா தான் இன்னைக்கு வந்து ஹையஸ்ட் கிராசர் ஆஃப் ரீ ரிலீஸ் மூவி ஹிஸ்ட்ரி. ஸோ இதெல்லாம் மாற்றவே முடியாது. நிறைய பேருக்கு அப்புறம் கில்லி வசதி தாண்ட போட ஆரம்பிச்சானுங்க உட்காந்துட்டு இந்த விளக்கண்ணிங்க இந்த மேகசின்ல டே கில்லி எப்படி வசூலாச்சு முதல்ல அதை போடுங்கடா, அதை போட மாட்டானுங்க. கில்லி வசதி தாண்டாத படையப்பா, கில்லி வசூலை முந்தாத படையப்பா, விஜயிடம் தோல்வி அடைந்த ரஜினி, கில்லியுடன் தோல்வி அடைந்த படையப்பா, இப்படியே போறாங்க விளக்கண்ணிங்க. அவனுங்களாம் உடனே சொல்றேன் கில்லி என்ன வசூலாச்சுன்னு ஒவ்வொரு தேட்டருக்கு போய் விசாரிங்க, கவுண்டர்ல போய் டிக்கெட் கொடுத்து வாங்கி பார்த்தாங்களான்னு போய் கேளுங்க. ஒவ்வொரு மக்களும் வந்து குவிஞ்சாங்களா, ஏங்க எனக்கு கில்லி டிக்கெட் 5 டிக்கெட் கொடுங்க, என் ஃபேமிலி கார் டிக்கெட் கொடுங்க வந்து வாங்கினாலும் போய் கேட்டு பாருங்க. ஒவ்வொரு ரசிக மன்ற தலைவனும் ஒவ்வொரு தேட்டரை எத்தனை டிக்கெட்டை பிளாக் பண்ணி அந்த படத்தை ஓட்டினாங்கன்னு போய் கேளுங்க. சச்சினுக்கு நடந்தது போய் கேளுங்க. டேட்டாஸ் கண்டிப்பாக எல்லா தேட்டர் ஓனர்கிட்டையும் டேட்டாஸ் இருக்கும் சரிங்களா. இந்த ஷோவுக்கு ஆன்லைனில் எத்தனை டிக்கெட் வித்துச்சு, ஒருத்தனை எத்தனை டிக்கெட் புக் பண்ணா, அப்புறம் கவுண்டரில் எத்தனை பேர் வந்து வாங்கினாங்கன்னு போய் கேட்க சொல்லுங்க. நியாயமாக இருந்தால் தானே சார். அதே படையப்பா போய் கேட்க சொல்லுங்க, கவுண்டரில் எத்தனை பேர் வாங்கினா, ஆன்லைனில் எவன் எத்தனை டிக்கெட் புக் பண்ணான்றத டேட்டாஸ் இருக்கும், தேட்டர் ஓனர்கிட்ட டேட்டாஸ் இருக்கும். அதை போயிட்டு காட்ட சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையான லட்சணம் யார் இங்கே உண்மையான மலை யார் உண்மையான கூழாங்கல்ன்றது இங்கே உண்மையாக எல்லாருமே தெரிஞ்சிடும். அதை விட்டுட்டு இந்த படத்தை தாண்டாத ரஜினி, இந்த படத்தை தாண்டாத ரஜினி, ரஜினிக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிருக்கலாம். அந்த பிரகஸ்பதிகள்லாம் ஆர்கானிக்னா என்ன ஸ்கேம்னா என்ன அப்படின்ற போய் முதல்ல தெரிஞ்சுக்க சொல்லுங்க சரிங்களா. முதல்ல தெரிஞ்சுட்டு வந்து அவங்களை பேச சொல்லுங்க உட்காந்துக்கிட்டு. இந்த பொங்கல் கூட ரஜினி படம் ஏதோ புதுசா இப்போ எதனா ஒன்று ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு பிளான் இல்லை சார், அதெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. இப்போதான் சார் படையப்பா ஓடிக்கிட்டே இருக்கு. அதுவே எனக்கு தெரிஞ்சு பார்த்தா நியூ இயர் வரைக்கும் ஓட போகுது. எனக்கு தெரிஞ்சு 1 மாதம் 1.5 மாதம் கிட்ட ஓட போகுது. பொங்கல் வரைக்கும் ஓட தான் போகுது பல ஊர்களில். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மல்டிப்ளெக்ஸ்லாம் வந்து ஈவினிங் ஷோ ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. வீக் டேஸ்ல கூட ஃபுல்லாக ஓடுது. பிவிஆர் சத்தியம் போகிற தேட்டர்கள்லாம் வீக் டேஸ்லேயும் அந்த படம் ஃபுல்லாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து அதெல்லாம் ஒன்றும் இது பண்ண கிடையாது, வாய்ப்பு கிடையாது. வேற படம் எதுவும் இப்போதைக்கு அந்த படம் வாய்ப்புலாம் இல்லை சார். எனக்கு தெரிஞ்சு வந்து மங்காத்தா வந்து ரீல்ஸ் பிளான் பண்றாங்க. அதாவது ஜனநாயக திரைப்படத்தை கூட 10ஆம் தேதி மாத்திட்டாங்க. நான் மங்காத்தா ஒரு 16 விடலாமா இல்லை 23 விடலாமான்ற மாதிரி பிளான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால கூட இருக்கலாம். அதனால தான் ஜனப்படத்தையே வந்து 10ஆம் தேதி வந்து மாத்திட்டாங்க ஜனநாயக படத்தை. ஏன்னா 14ஆம் தேதி 15ஆம் தேதி வந்து ரிலீஸ் டேட் தெரியல, 15ஆம் தேதி ரிலீஸ் டேட் சொல்லியிருந்தாங்க. இப்போ பாருங்க 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து ரஜினி படம் அடுத்த படம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இதோட அவர் எனக்கு தெரிஞ்சு வந்து ஜெயிலர் 2 தான் வரும். அப்படி வந்து ஜெயிலரே கூட ரீலீஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஆனால் சன் நிறுவனம் வந்து
பண்ணுவாங்களான்னு தெரியல. அந்த சன் நிறுவனம் ஏன்னா அவங்க கையில் தான் இருக்குது, அது பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு நேரடியாக வந்து ஜெயிலர் 2 தான் ஒன்று அடுத்த வருஷம். ஜெயிலர் 2 வந்து எப்படி சார் அப்டேட் என்ன சார்? சார் மேக்ஸிமம் எல்லாம் பர்சன்டேஜ் முடிஞ்சிச்சு சார். அது எல்லாமே இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இருக்குது. உங்களுக்கு தெரியுங்க, அந்த படம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. அந்த படம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது தலைவர் 173 கமலஹாசன் சார் பேனரில் நடிக்க வேண்டிய படத்துக்கு வந்து டேரக்டர் யார் அப்படின்ற மாதிரி அந்த வேலையை இறங்குவாங்க. ஸோ இந்த ஜெயிலர் 2 படம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் முடிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் வந்து இந்த படத்துக்கு உண்டான டீசரோ இல்லை ட்ரெய்லரோ வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது சார். ஜெயிலர் திரைப்படத்துடைய டீசர் இல்லை ட்ரெய்லர் மே 1 இல்லை மே 15 அந்த தேதிகளை வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது சார். எப்போ ரிலீஸ்ன்னு தெரியாது. ஜூன் 14. அதான் ரஜினி சாரே சொல்லிட்டாரு. அவரே வந்து சொல்லிட்டாரு ஜூன் 14 வந்து இந்த படம் வெளியாக போகுது இந்த மாதிரி அவரே சொல்லிட்டாரு. ரஜினி சாரோட வேற அப்டேட் இருக்காங்க சார். இப்போ கமல் ப்ரொடக்ஷன்ல ரஜினி நடிக்க போறாரு, அதுல கமலும் நடிக்க போறாருன்னு சொல்லியிருக்காரு. அது அப்டேட் கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை சார், அதில் கமல்ஹாசன் நடிக்கலாம் இல்லை சார். ஏன்னா அவர் கமல்ஹாசன் அறிக்கை விடும்போது தெளிவாக போட்டிருந்தாரு. அந்த அறிவிப்பில் என்ன போட்டிருந்தாருன்னா தலைவர் 173 தான் போட்டிருந்தாரு. ஏன்னா இவரும் ஜாயின் பண்ணி தானே KHC 235 236 போட்டிருப்பாரு இவரும் நடிக்கிற மாதிரி இருந்தா. பட் அவர் அதை பற்றி எதுவும் போடலை. அந்த படத்தை முழுக்க அது வந்து ரஜினி படம் தான், அவரு தயாரிப்பு அவ்வளோதான். ஏன்னா கமல்ஹாசன் தயாரித்த நிறைய படங்கள் வந்து அவர் கெஸ்ட் ரோலாக வருவார். உங்களுக்கு தெரியும், எனக்கு நிறைய படங்கள் வந்து அவர் தயாரித்த படங்களே நல தமயந்தி இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கெஸ்ட் ரோல்லாம் வந்திருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வேணால் வந்து கெஸ்ட் ரோலாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது கமலஹாசன் அந்த படத்தில் நடிக்கவே இல்லை. தலைவர் 173 இப்போ கூட யார் படம் பார்க்கிங் டைரக்டர் எடுக்கிறாரு, அப்புறம் இவர் என்னது குடும்பஸ்தன் டைரக்டர் எடுக்கிறாரு. ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் இது தவிர்த்து எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இது வரைக்கும் வந்ததா சரித்திரம் இல்லை. ஸோ அது வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆளாளுக்கு ஒரு கதையை கிளப்பிட்டு இருப்பாங்க. அது எந்த கதையும் உண்மை கதையே இல்லை, இது கிடையாது. இதுவரை எந்த இது கன்ஃபார்ம் ஆகலை. தேங்க்யூ வெரி மச் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.